என்ன பிரபு சார், லாக்அப்ல அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமா இருக்கா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம்னு வந்தேன். அந்த 2 கேஸ் நீங்க முடிக்கணும்யா. சார் சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் சார். சார் உள்ள பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், நீங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப், நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப். நாம 2 பேரோட டிபார்ட்மெண்ட்டை பத்தி நமக்கு மட்டும் இல்ல, ஊர் உலகத்துல இருக்கிற விவரம் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும். நாம 2 டிபார்ட்மெண்ட்லயும் லஞ்சம் வாங்காதவங்களுக்கு பேரு முட்டாள். புத்தி இருக்கிற யாரும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாரும் கை நீட்டாம இருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா நானே 2-3 தடவை லஞ்சம் வாங்கி மாட்டிருக்கேன். அந்த கேஸ் எல்லாம் நான் எப்படி வெளியில வந்தேன்னு நினைக்கிறீங்க? லஞ்சம் கொடுத்துதான். லஞ்சம் வாங்கின கேஸ்ல லஞ்சம் கொடுத்து வெளியில வந்தேன். வேடிக்கையா இல்ல? லஞ்சம் வாங்கினேன் உள்ளே வைத்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் வெளியே விட்டார்கள் அப்படின்னு ஒரு கவிதையே இருக்கு. அந்த கவிதையை நீங்க படிச்சிருக்கீங்களோ இல்லையோ, கடவுள் மாதிரி காத்து மாதிரி லஞ்சம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. இதை நீங்க டெஃபினட்டா ஒத்துக்குவீங்க. நான் உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றேன். எஃப்ஐஆர் அது இதுன்னு போட்டு உங்களுக்கு தான் அது பிளாக் மார்க் ஆகும். உங்க வேலையே போனாலும் போயிடும். அப்படிலாம் நடக்காம இருக்கணும்னா என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. அந்த ரகு சார்கிட்ட பேசி இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. அதுக்கு நீங்க ஒரு 2 லட்சம், 2 லட்சம் கொடுத்தா போதும். சார், நான் லஞ்சம் வாங்காத ஒரு கேஸுக்கு லஞ்சம் கொடுத்து வெளியில வரணுமா? நீங்க யதார்த்தம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க லஞ்சம் வாங்கலைனாலும் என்னதான் சத்தியம் பண்ணினாலும் உங்களை யாரும் நம்ப போறதில்ல. உங்க ஸ்டேட்மெண்ட் கோர்ட்ல செல்லாது சார். பில்டருக்கு 5 லட்ச ரூபா தர்றேன்னு சொல்லிருக்கீங்க. உங்க டேபிள்ல 5 லட்ச ரூபா இருந்திருக்கு. அந்த பணத்தை நீங்க லஞ்சமா வாங்கித்தான் அந்த பில்டருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்திருக்கீங்க. சாட்சியும் ஆதாரமும் உங்களுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க.